அனைவரையும் சமமாக பாவிக்கும் துலாம் ராசி நேயர்களே, ஆண்டு தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். மேலும் நீங்கள் தொட்ட இடமெல்லாம் பொன்னாக மாறும் நேரம் இது. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனியும் கோச்சாரத்தில் பரிவர்த்தனை அடைந்துள்ளதால் குடும்பத்தில் தொட்டில் கட்டும் யோகம் உருவாகும். தற்போது குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான கன்னியில் சஞ்சரிப்பதால் சகோதர சகோதரிகளால் செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகளும் ஏற்படும் நேரம் இது. ஏழரையின் பிடியில் இருப்பதாலேயே உங்களுக்கு வரவிருக்கும் அனைத்தும் தடைபடலாம். வருகின்ற சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு வசந்த காலம் என்றே கூறலாம். வேண்டாத பிரச்சனையெல்லாம் தேடி வரும் நேரம் என்பதால் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிக அவசியம். அனுமன் வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் வருகின்ற லாபத்தை சுப செலவுகளாக மாற்றுவது சால சிறந்தது.